ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து தியானித்து வருகிற இந்த நாட்களிலே இயேசு சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு வார்த்தையாக நாம் தியானித்து அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்னதாக இந்த காணொளியிலே இயேசு சிலுவையிலே பேசின அந்த வார்த்தைகளின் முக்கியத்துவத்தையும் அது எந்த சூழ்நிலையில் பேசப்பட்டது என்பதையும் ஒரு சிறிய முகவுரையாக நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, இயேசு பேசின அந்த கடைசி வார்த்தைகள் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? இந்த உலகத்திலே பிறந்த எந்த ஒரு மனிதனும் அவன் கடைசியாக மரிப்பதற்கு முன்னர் பேசின வார்த்தைகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவையாக அவருடைய குடும்பத்தாரால், நண்பர்களால் கருதப்படுகிறது. வேதாகமத்திலும் கூட பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு தான் மரிப்பதற்கு முன்னதாக தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் வரவழைத்து அவர்களிடத்திலே அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை அறிவித்து எதிர்காலத்திலே அவர்களை கொண்டு நடக்கப் போகிற காரியங்களையும் தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்து பின்னர் மரணிப்பதை நாம் வாசிக்கிறோம். அந்த சம்பவம் ஆதியாகமத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாகவே நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு சாதாரண மனிதன் இந்த உலகத்திலே கடைசியாக பேசுகிற வார்த்தைகள் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுமானால், தேவாதி தேவ குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் அனாதி தீர்மானத்தின்படியே இந்த உலகத்திலே மனிதனாக இறங்கி வந்து 33.5 ஆண்டுகள் ஜீவித்து கடைசி 3.5 ஆண்டுகள் இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழியத்தை நேர்த்தியாக நிறைவேற்றிவிட்டு கடைசியாக மரிக்கும் தருவாயில் சிலுவையிலே நமக்காக பேசின வார்த்தைகள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அந்த 7 வார்த்தைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் சிலுவை மரணம் மட்டும் நடந்த சம்பவங்களையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே 4 சுவிசேஷங்களிலும் இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஒருவேளை பல சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுதப்பட்டிருப்பதனால் எந்த சம்பவம் எந்த வரிசையில் நடந்தது என்பது சற்று குழப்பமாக இருக்கலாம். முதலாவது, அங்கே கெத்செமனே தோட்டம் தொடங்கி சிலுவை வரை நடந்த சம்பவங்களின் வரிசைகளை நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே பேதுருவோடும் யோவானோடும் யாக்கோபோடும் ஜெபிப்பதற்காக செல்லுகிறார். அங்கேதான் அவர் கைது செய்யப்படுகிறார். அந்த நேரம் ஒருவேளை அதிகாலை 2 அல்லது 3 மணியாக இருக்கலாம் என்று கணக்கிடப்படுகிறது. அந்த நேரத்திலே அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் அண்ணா என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அந்த மனிதன் ஒரு பிரதான ஆசாரியன் அல்ல. அந்த நாட்களிலே பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பாவினுடைய மாமா என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் அந்த நாட்களிலே யூதர்கள் மத்தியிலும் ரோம அரசாங்கத்தின் மத்தியிலும் ஒரு செல்வாக்கு மிக்க நபராக இருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த மனிதனுடைய வீட்டிலே நடந்த விசாரணைக்கு பின்னர் அதிகாலையிலே பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறார். அங்குதான் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்னதாக ஒரு விசாரணை நடைபெறுகிறது. அங்கும் ஆண்டவருக்கு பாடுகளும் நிந்தைகளும் ஏற்படுகிறது. இதற்கு பின்னர் மரணத்திற்கு உள்ளான தீர்ப்பு செய்வதற்கு அன்றைய ஆலோசனை சங்கத்திற்கோ அல்லது யூதர்களுக்கோ அதிகாரம் இல்லாதிருந்தபடியினால், ரோம அரசாங்கத்தின் அனுமதி அவர்களுக்கு தேவைப்பட்டபடியினால் பிலாத்துவினிடத்திலே இயேசு கொண்டு செல்லப்படுகிறார். பிலாத்துவின் அரண்மனையிலே ஒரு விசாரணை நடைபெறுகிறது. பிலாத்து இயேசுவினிடத்திலே ஒரு குற்றமும் காணாமல் எப்படியாவது அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அந்த சூழ்நிலையில்தான் இயேசு கலிலேயன் என்பதையும் அறிந்தபடியினாலே ஏரோதுவும் அவரை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. அந்த நாட்களிலே ஏரோது எருசலேமுக்கு வந்திருக்கிறார். ஆகவே ஏரோதுவின் விசாரணைக்கும் இயேசு பிலாத்துவின் அரண்மனையிலிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறார். அங்கே ஏரோதுவின் அரண்மனையிலும் இயேசுவுக்கு பரியாசமும் நிந்தனைகளும் நேரிடுகிறது. ஏரோதுவும் மரணத்திற்கு ஏதுவான ஒரு குற்றத்தையும் காணாதபடியினால் மீண்டுமாக பிலாத்துவினிடத்திற்கே அனுப்பி வைக்கிறார். மீண்டுமாக பிலாத்துவின் அரண்மனையிலே ஒரு விசாரணை நடைபெறுகிறது. பின்னர் யூதர்களுடைய கூக்குரல் மிகவும் அதிகமாக இருந்தபடியினால், அங்கே கலகம் உண்டாகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டபடியினால்
பண்டிகை நாட்களின் நடைமுறையின்படியே பரபாசை விடுதலை செய்துவிட்டு இயேசுவை கைது செய்து மரணத்திற்காக அவன் யூதர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கிறான். அதற்கு பின்னர் தான் அவர் சிலுவை மட்டும், அதாவது கொல்கதா என்கிற அந்த இடம் மட்டுமாக சிலுவையை சுமந்து கொண்டு போர் சேவகர்களால் அடித்து இழுத்து வரப்படுகிறார். இதுதான் வரிசையாக நடந்த சம்பவங்கள். இந்த கெத்செமனே தோட்டத்தின் கைது தொடங்கி சிலுவை மட்டுமாக நடைபெற்ற இந்த பல்வேறு விசாரணையிலும் அலைக்கழிப்புகளிலும் அவர் போர்ச்சேவகரிடத்திலும் பிரதான ஆசாரியரிடத்திலும் பிலாத்துவிடத்திலும் ஏரோதுவிடத்திலும் பல வார்த்தைகளை அவர் பேசியிருந்தார். ஆனாலும் நாம் குறிப்பாக தியானிப்பது அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்து சிலுவையில் மரிக்கும் தருவாயில் வரை பேசின 7 வார்த்தைகளைத்தான் நாம் பொதுவாக தியானிக்கிறோம். இயேசு சிலுவையிலே கடைசியாக பேசின அந்த 7 வார்த்தைகளும் அவர் 7 வித்தியாசமான சூழ்நிலைகளுக்கு எப்படி பதிலளிக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அது அமைகிறது. அவர் முதலாவது பேசின பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிற வார்த்தையானது கெத்செமனே தொடங்கி இந்த சிலுவை மட்டாக அவருக்கு பல பாடுகள் ரோம போர்ச்சேவகர்களால், யூத மக்களால், மத தலைவர்களால், ஏரோது பிலாத்து போன்ற அதிகார வர்க்கத்தினால் இழைக்கப்பட்டிருந்தாலும் இம்மட்டும் ஒரு வார்த்தையும் அவர்களுக்கு விரோதமாக பேசாமல் இருந்த இயேசு இப்பொழுது சிலுவையில் அறையப்பட்டவுடனே பிதாவிடத்திலே அவர்களை மன்னிக்கும்படியாக தனக்காக அல்ல பிறருக்காக வைக்கிற ஒரு விண்ணப்பமாக அந்த முதல் வார்த்தை அமைகிறது. இரண்டாவது வார்த்தையானது தன்னோடு கூட இரு பக்கமும் அறையப்பட்டிருந்த கல்வர்களில் ஒருவன் இயேசுவினிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். அவனுக்கும் பதில் கொடுக்கும் விதமாக இயேசு அவனிடத்திலே நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அவர் பேசுகிறார். மூன்றாவதாக அவருடைய தாயாரின் கண்ணீருக்கு அவர் பதில் கொடுக்கும் விதமாக அந்த வார்த்தை அமைகிறது. சிலுவையின் அருகாமையிலே தனக்கு அன்பாயிருந்த சீஷனை பார்க்கிறார். மகனுடைய வேதனையை தாங்கிக் கொள்ளாமல் அழுது கொண்டிருக்கிற தாயை பார்க்கிறார். அந்த தாயின் கண்ணீருக்கு ஒரு பதிலாக அந்த வார்த்தையை அவர் தருகிறார். ஆக இயேசு பேசின இந்த முதல் 3 வார்த்தைகளும் பிறரை பற்றி அவர் பேசின வார்த்தைகள். நான்காவதாக என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவிடத்திலே தன்னுடைய நிலைமையை விளக்கி அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த முழு மனுக்குலத்தின் பாவமும் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டபடியினால் பாவத்தை பாராத பரிசுத்தராகிய பிதாவானவர் இயேசுவினிடத்திலிருந்து தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். சரீர பிரகாரமாக ஏற்பட்ட எல்லா வேதனைகளையும் பொறுத்து கொண்ட இயேசு கிறிஸ்துவினால் பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டதை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அந்த வேதனையின் மிகுதியினால்தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறுவதை 4வது வார்த்தையிலே பார்க்கிறோம். 5வதாக அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 100க்கு 100 தெய்வீக தன்மையோடு கூட வாழ்ந்திருந்தாலும் அவர் 100க்கு 100 இந்த உலகத்திலே ஒரு சராசரி மனிதனாகவும் வாழ்ந்தார். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவராலும் அனுபவிக்க முடிந்தது, உணர்ந்து கொள்ள முடிந்தது என்பதற்கு அடையாளமாக இந்த வார்த்தை அமைகிறது. 6வதாக அவர் பேசின முடிந்தது என்ற வார்த்தையானது அவர் பிதாவின் சித்தத்தின்படியே இந்த உலகத்திலே அவர் தனக்கு கட்டளையிட்டிருந்த எல்லா வேலைகளையும் நேர்த்தியாக செய்து முடித்து விட்டார் என்பதற்கான ஒரு நிச்சயத்தின் வார்த்தையாக அது அமைகிறது. 7வதாக பிதாவே உம்முடைய கரத்தில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்ற வார்த்தையானது நான் எல்லாவற்றையும் இந்த உலகத்திலே செய்து முடித்து விட்டேன், இப்பொழுது முற்றும் முடிவாக என்னை அப்படியே உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தையாக அது அமைகிறது. இந்த இயேசு சொன்ன 7 வார்த்தைகளையும் நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம். கெத்செமனே தோட்டம் தொடங்கி இந்த சிலுவை மட்டும் வருவதற்கே கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆனது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. அந்த எருசலேம் பட்டணம் என்பது ஒரு சிறிய பட்டணம்தான். பல்வேறு இடங்களுக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருந்தாலும் எல்லாமே அருகாமையிலே நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் தான் இருந்தது. ஆக இந்த கெத்செமனே தோட்டம் தொடங்கி அண்ணாவிடத்தில் நடந்த விசாரணை, காய்பாவின் வீட்டில் நடந்த விசாரணை, பிலாத்துவின் விசாரணை, ஏரோதுவின் விசாரணை, அவர் அடிக்கப்படுதல், இவை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்தில் நடந்து முடிந்தது.
பின்னர் தான் அவர் சிலுவையிலே அறையப்படுகிறார். அந்த சிலுவையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவர் பேசின 7 வார்த்தைகளை வருகிற நாட்களிலே ஒவ்வொன்றாக நாம் தியானித்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.